அல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம ஜெபிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆண்டவரை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடும் முழு வாஞ்சையோடும் முழு மனதோடும் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏசப்பா, ஆண்டவரே, இந்த நாளை தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை காத்து வந்தீர், அதற்காக நன்றி. ஏசப்பா, அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே ஜனங்களோடு இடைப்படுவீராக. அப்பா நீர் ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஜனங்களோடு நீர் ஆண்டவரை இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஜனத்தை உமக்கென்று நீர் ஏற்படுத்தி வந்த ஜனம் அல்லவா? உம்முடைய துதியை சொல்லி வருகிறவர்களாக நீர் இவர்களை மாற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழி நடத்துவதாக. ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். 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 நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய நாளை பார்க்கறது நம்ம கர்த்தருடைய கிருபை. நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதே கர்த்தருடைய கிருபை தான். நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது நம்மளுடைய பரிசுத்தத்தினாலேயும் நம்மளுடைய ஜெபத்தினாலே இல்லை, கர்த்தருடைய கிருபையினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறோம். நம்ம லைஃபோட ஸ்டார்டிங் வேணால் அற்பமாக எண்ணப்படலாம் மற்றவங்களால். ஆனால் நம்ம எண்ட் ஆஃப் அவர் லைஃப் ஒரு முடிவு ஜெயமாக தான் கர்த்தர் மாற்றுவார். எக்ஸாம்பிள் ஜோசப் பார்த்தாலுமே அவருக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. ஆனால் அவருடைய ஸ்டார்டிங் எப்படின்னா பிரதர்ஸ்னாலேயே தள்ளப்பட்டு சிறையிருப்புக்கு போய் அப்புறம் பொய்யான சாட்சியினால் பாதிக்கப்பட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்த ஒரு யோசேப்பை தான் கர்த்தர் வெட்கத்துக்கு பதிலாக அவரை ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். நம்மளும் இப்போ கர்த்தரை ஆராதித்து அவருடைய கிருபைகளை எண்ணி புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்ற பாடலை பாடுவோம். எல்லாரும் கைகளை தட்டி பாடலாம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆண்டவரிடம் கேட்கலாம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், நம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய நாளுக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தொடரும். சங்கீதம் 33:12 தாவீது சொல்றாரு, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை நம்ம தெரிந்து கொண்டனாலே அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம அவளை தெரிந்து கொள்ள, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஸோ அவரை ஜனமாக கொண்டவங்க பாக்கியம் உள்ளவங்க தான். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 46:1 படி தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்போ பார்த்தீங்கன்னா ஆபத்து காலத்தில், நம்ம ஆபத்து காலத்தில் நம்ம மனுஷன் நம்மளுக்கு உதவ மாட்டான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு ஆபத்து காலத்தில் அவர் நம்மளுக்கு அனுகூலமான துணையுமானவர். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் எப்பவுமே வெட்கப்பட விட மாட்டார். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெட்கப்படுற மாதிரி சுச்சுவேஷனில் போவோம், ஆனால் கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். அவரை நம்பி வாழ்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஸோ உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்ற பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். உற்சாகமாக கயிறு தட்டி ஆராதிப்போம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும்
தாவீது சொல்கிறாரு, அவர் உள்ளளவும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவாராம். டில் இஸ் லாஸ்ட் பிரெத். அவர் சாவதுக்கு முன்னாடி கூட அவர் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சங்கீதம் 46:2 படி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஸோ நம்ம கடைசி நிமிஷம் கூட நம்ம கர்த்தரை நம்ம துதிக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸோ நம்ம லாஸ்ட் பிரெத் கூட நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம கர்த்தரை துதிச்சிக்கிட்டே இருக்கணும்ட்டு. ஏன்னா கர்த்தருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவர் கொடுக்கப்பட்டது. ஸோ அது அவர் சாதாரணமாக பெறல, நம்மளுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி ஸோ அது பிதாவானவர்கிட்ட அந்த நேம் அவர் வாங்கினார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்த்தரை குறித்து மட்டும்தான் மேன்மை பாட்டணுன்ட்டு கர்த்தர் விரும்புகிறாரு. ஏன்னா பைபிளே வசனம் இருக்குது, அவரை மாத்திரம்தான் நம்ம மேன்மை பாராட்டணும். இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இல்லை, அதை காட்டிலும் வேறு மேன்மையான திங் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ கர்த்தரை குறித்து மாத்திரம்தான் நம்ம மேன்மை பாராட்டணும். ஆராதனை நாயகராகிய இயேசுவுக்கு நேராக நம்முடைய ஆராதனை நம்ம ஏறெடுப்போம். ஏசப்பா மத்தேயில சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வெறும் நம்ம நினைக்கிற நம்ம சாப்பாடுனால மாத்திரம்தான் இல்லை. அப்போ வந்து ஏசப்பா 40 days ஃபாஸ்டிங் இருந்தார். ஸோ பிசாஸ் வந்து சோதிக்கும் போது அவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்மளுடைய பரமமண்டல ஜெபத்தில் கூட நம்ம சொல்கிறோம், அன்றன்றைக்கான அப்பத்தை நமக்கு தாரும். அது ஃபுட்டையும் தான் குறிக்குது. ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான ஆவிக்குரிய மன்னாவையும் குறிக்குது. ஸோ கர்த்தருடைய வசனம் தான் நம்மளுக்கு உணவாக இருக்கணும். கர்த்தருடைய அந்த பிரசன்னம் தான் நமக்கு தண்ணீர் மாதிரி. ஏன்னா ஏசப்பா சொல்கிறாரு, நம்மலாம் வந்து ஒரு செடிகள், நம்மளை ஒரு மரம் மாதிரி தான் ஏசப்பா பார்க்குறாரு. ஸோ கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஸோ அந்த கனி வந்து நம்ம குட் கேரக்டர்ஸ், ஏசப்பா நம்மக்கிட்ட இந்த குட் கேரக்டர்ஸை பார்க்குறாரு. ஸோ கனி கொடுக்கலன்னா நம்மளை வெட்டி நரகத்துக்கு தான் போடுவார். ஸோ அதுதான் ஏசப்பா மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒலிவ மரம் மாதிரி தான் சபைக்கு ஒரு பிளெஸட். நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு கனி தரணும். ஒரு பிளெஸடாக நம்ம நிழல் தரோம்ல மரம், அந்தமாதிரி நம்ம நிழல் தரணும். ஸோ அவருடைய வசனத்துக்கு நேராக நம்ம போய் பார்க்கும்போது அதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபுட்டு. ஸோ ஆவிக்குரிய மன்னாவை நம்ம எப்படி நம்ம உலக பிரகாரமான மன்னாவை நம்ம சாப்பிட்லன்னா நம்ம பலவீனமாகும். அதே மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய ஆத்மாவுக்கு நம்ம பைபிள் வசனம் தான் நம்மளுக்கு மன்னா. அதை நம்ம சாப்பிட்லன்னா, அதை நம்ம படிக்கல, அதை உட்கொள்ளனா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பலவீனம் அடையும். ஸோ நம்ம ஒரு அபிஷேக ஒலிவ மரமாக எண்ணி நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். எல்லாரும் கைகளை உயர்த்தி, உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே வெளிச்சமும் மீட்புமானே, நீரே ஜீவனின் பலனானே.
ஏசப்பா, உடைய சமூகத்தில் வாழ்கின்ற ஒரு மரமாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஒரு கனி தருகிற ஒரு மரமாக எங்களை கர்த்தர் நீர் மாற்றுமப்பா. ஆண்டவரே, உமக்குள்ள வேரூன்றி நிற்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சபைக்கு பலன் தருகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக வாழ்கின்ற ஆண்டவரே மக்கள்கிட்டேருந்து கர்த்தர் நீர் எங்களை பிரித்து ஆண்டவரே அப்பா, நீர் ஒரு மரமாக ஆண்டவரே, ஒரு ஒலிவ மரமாக கர்த்தர் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அனுதினமும் உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வளர அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் இருந்து ஆண்டவரே அந்த மரம் பட்டு போய் விடாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்காக தண்ணீர் பாய்ச்சி ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் எங்களை நீர் போஷித்து நடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, மீதமுள்ள நேரம் முழுவதும் ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே.